முதல் வணக்கம் நேயர்களுக்கு முத்துவின் முத்தான வணக்கம். அதாவது யாருக்கு யார்கிட்ட சொல்கிறோம்ன்றலாம் விஷயம் இல்லை. நல்ல விஷயத்தை யார் சொன்னாலும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏற்றுக்கிறது நல்லது, நல்ல மனநிலையும் கூட. அந்த வகையில் மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள், மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம், இறைவன் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை. அது மாதிரி யார் வேணால் நல்ல விஷயத்தை சொல்லலாம். ஆனால் சிலர் எதை நம்ப மாட்டாங்கலாம் சொன்னோம். திருடுவது ஒரு கலை, அவன் போய் சொல்லலாம். பொய் சொல்கிறதும் ஒரு கலை அப்படின்னு. அது எப்படி ஆகும்? என்ன ஆகும்? குருநாதர் 2000 வருஷமாக இருக்காராமே, அது உண்மையா? அப்படி வாழ முடியுமாயா? அதுக்கு இவன் சொல்கிறான், எனக்கு என்னமோ தெரியாதுங்க, நான் அவர்கிட்ட 1000 வருஷமாக தான் இருந்தேன் அப்படின்னா. அவன் துண்டை ஊற்றி போட்டு ஓடிட்டான். பார்த்தீங்களா? இப்படி யாராவது சொல்ல முடியுமா? ஆச்சரியப்படுத்துவாங்க. பொய் சொல்கிற ஒரு கலைனா எப்படி? அவங்க அப்பாவுக்கு ஒரு டென்ஷன். நம்ம இப்படி ஊரெல்லாம் போய் சொல்லி நல்ல ஒரு பேரை வாங்கி சம்பாத்தியத்தை பண்ணி ஓரளவுக்கு குடும்பத்துக்கு சேர்த்துட்டோம். நம்ம மையம் இப்படி ஊதாரியாக இருக்கானே, அவனுக்கு பொய் சொல்லவே தெரியலையே. இது ஒரு கலையாங்க? எப்படி இப்படி சொல்லித்தரலாமா? முதல்ல குழந்தைகளுக்கு மாற்றி, அதாவது வழிகாட்டுவராக இல்லாமல் வாழ்ந்து காட்டுவராக தான் பெற்றோர் இருக்கணும். ஆனால் சில வீட்டில் பாருங்களேன், அப்பா இருக்காரான்னு வந்து கேட்பாங்க. இவர் உள்ளே இருந்துக்கிட்டே அப்பா வீட்டில் இல்லைன்னு சொல்லு. பார்த்தீங்களா? இப்படி தான் சொல்லித்தர. அது மாதிரி அவர் தன் பையனுக்கு பொய் சொல்லவே தெரியலன்றது ஒரு வேதனையாங்க. சந்தோஷம் தானே படணும். இவன் நம்ம மைனை கிடையாது, இவனுக்கு இங்கே வேலையும் கிடையாது, இவனை தூக்கி ஆற்றுல போய் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அப்படியே தோளில் வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து போகிறார். ஆற்றுக்குள்ளே விட்டு வந்துடும். போய்கிட்டு இருக்கும்போதே, எங்கப்பா கூப்பிட்டு போகிற? டேய், உனக்கு மீன் பிடிச்சி தர போகிறேன்டா. நான் ஏற்கனவே பிடிச்சிட்டேன் டாடி அப்படின்னா. ஏற்கனவே மீன் பிடிச்சிட்டேன், எப்படா எங்கடா கொடுறா அப்படின்னு. அது சுட்டு தின்ட்டேன் டாடி. பிரமிச்சிட்டார். ஆஹா, நம்ம போய் நம்மளை விட அதிகமாக இருக்கானே. சிலர் அப்படி அமையும். கணவன் மனைவியும் மிகப்பெரிய கணவனி குடும்பம்னு வச்சுக்கோங்க. அதே போல் இன்னொரு கதை கேட்டேன்னா பெருங்கதையாக இருக்குது. அந்த பொய் சொல்கிறதில் அள்ளி விடுறது, அண்ட புழுகு ஆகாச புழுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது நடந்துச்சு ஒரு ஊரில். அவன் நாட்டு பெருமையை சொல்கிறப்ப ஒருத்தன் சொல்கிறான், எங்கள் நாட்டில் ஒருத்தன் கை துண்டாயிடுச்சு சார், ஒரு தைலம் தடவணும், கை ஒட்டிக்கிடுச்சு. இன்னொரு நாட்டுக்கு இது என்னையா பெரிய விஷயம்? எங்கள் நாட்டில் தலையே துண்டாயிடுச்சு, நாங்களும் கம்மு மாதிரி ஒரு பசையை வச்சு எங்கள் டாக்டர் ஒட்டிக்கிடுச்சு. இப்போ நம்ம ஆளுக்கு சிரமம். அவன் ஒன்று சொல்லிட்டேன். இவன் என்னாச்சான், எங்கள் நாட்டில் இடுப்புக்கு கீழே வெட்டி இவன் உயிரே பிழைக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த இடுப்பு கீழே உள்ள போய் எங்கேயோ போய் போட்டாங்க. அந்த நேரம் பார்த்தா நம்ம டாக்டர், ஒரு ஆட்டுக்குட்டி வந்துக்கிட்டுச்சு. ஆட்டோட இடுப்பு போய் வெட்டி இவரோட ஜாயிண்ட் போட்டாச்சு. இப்போ பார்த்தா தானே 4 லிட்டர் பால் கறக்குறாருன்னா பார்த்துக்குவேன். பார்த்தீங்களா? இதெல்லாம் பேசும் கலை சார். அப்படி மிகைப்படுத்தி சொல்கிறது. கிராமங்களில் சுவைப்பட அப்படி சுவையான கதைகள் நிறைய கேட்டிருப்போம். 2 பேர் மரம் வெட்ட போகிறான். இதில் இந்த ஒவ்வொரு கதைக்குள்ளும் ஒரு நன்னெறி இருக்கும், ஒரு நீதி இருக்கும். 2 பேர் மரம் வெட்ட போனவன், 2 பேர் நல்ல பயில்வான் மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள். ஒருத்தன் பார்த்தீங்கன்னா 30 மரம் வெட்டுறான் சார். ஒருத்தன் 4 மரத்துக்கு மேலே வெட்ட முடியல. ரொம்ப வருஷமாக நடக்குது. என்னான்னு கவனிச்சா 30 மரம் இவனும் அறுவை கொண்டு வரான், அவனும் அறுவா கொண்டு, ஒரே அறுவா தான். எப்படி அவன் 30 மரம் வெட்டுறான், அவன் 4 மரம் கூட வெட்ட முடியலன்னா, அவன் ஒரு மரத்தையும் வெட்டிட்டு அருவாவை தீட்டுறான், புத்தி கூர்மை பண்ணுறான் அப்படின்ற இல்லையா? அது மாதிரி சாண கூர்மை பண்ணிவிட்டு வெட்டுறான். அப்படின்னும்போது எளிமையாக மரத்தை வெட்ட முடியும். இதுதான் சார் சின்ன ஜமயத்தை சொல்லித்தர்றதா அந்த கதைகளுக்கு உள்ள ஒரு பொருள் இருக்கும். அது ஆழமாக பார்த்தா தெரியும். அதுக்கு தான் இந்த கதை சொல்லியே கேட்குறது கிராமங்களில். அதனால தான் நானும் இன்றைக்கி உட்காந்து அந்த கதை கேட்குற திறனே குழந்தைகிட்ட போயிடுச்சு. எல்லாம் கைபேசி தான். பேசுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் அந்த கைபேசி. ஆனால் யாரையுமே பேச விடாமல் செஞ்சிச்சு. பார்த்தீங்களா? அதான் ஒரு காலத்தில் ஃபோன் வந்துச்சுன்னா நடு ஹாலில் ஃபோன் இருக்கும். ஏன் மாமா பேசுகிறா, இங்கே அத்தை இந்தாங்க, சின்ன மத்தைட்டு கொடுங்க, பெரிய அத்தைட்டு கொடுங்கன்னு நடு ஹாலில் ஃபோன் இருக்கும். எல்லா ரூம்லேருந்து ஓடியாந்து பேசுவாங்க. இப்போ ஃபோன் வந்துச்சுன்னா அவவே ஒரு ரூமுக்குள்ளே போகிறேன். ஒரு தினம் ஃபோன் எடுத்துட்டு ஹலோ கேட்கலன்ட்டு 6 கிலோமீட்டர் போய் அப்புறம் அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வர்றது. பார்த்தீங்களா? அது மாதிரிலாம் நடக்கிறதுனால கதை கேட்குற திறனை குழந்தைக்கு வளர்ப்போம். அறிவு கூர்மையான குழந்தை வந்துடுற மாதிரி. ஏன்னா எல்லாருக்கும் கல்வி கை கொடுக்காதப்ப கலை தான் கை கொடுக்கும். நானும் நல்லா படித்தேன் தான், எனக்கு கல்வி கை கொடுக்காதப்ப என்கிட்ட இருந்து அந்த கதை சொல்கிற திறனை எனக்கு நீ வளர்த்து கொண்டு வந்துச்சு இல்லையா? அது மாதிரி ஒவ்வொரு குழந்தைக்கும் கதை கேட்கும் திறனை வளர்த்து கொள்ளுங்கள். குழந்தைகள் ஆரோக்கியமான குழந்தை, அறிவான குழந்தையாகவும் வளரும். மீண்டும் சந்திப்போம் நாளை.